அனைவரும் வணக்கம். சற்று முன்னிலையான தகவலின்படி தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு எங்கெங்கே கனமழை மற்றும் புயலாக வலுப்பெறக்கூடும் என்றதும் கூடுதலாக பார்க்க போகிறோம். அண்ட் எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதாக கூடுதலாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதியாக வலுப்பெற்றது. தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டிருக்காங்க தான் கூடுதலாக பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் இன்று காலை 5:30 மணிக்கு உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையிலும் இது வடமேற்கு, அதாவது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறும். நாளை அக்டோபர் 22 மதியம் வேளைக்குள் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலாக வலுப்பெறும் என்றும் கூடுதல் தகவலை சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இது தென்மேற்கு மற்றும் அதை ஒற்றியுள்ள மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் மற்றும் தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் அது நிலை கொண்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின் மேற்கு வடமேற்கு திசையில் வட தமிழ்நாடு, புதுச்சேரி, தெற்கு ஆந்திரா நோக்கி நகர்ந்து செல்வதாக, அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் மேலும் தீவிரமடையும்ட்டு ஒரு கூடுதல் தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கனமழை காரணமாக கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவாரூர், தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக கூடுதல் தகவல் சொல்லியிருக்காங்க. இது போன்ற மழை பற்றிய, வானிலை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.